Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்டாட்ஸ் வைஸ்ல அவங்க ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, ஹெட் வெயிட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் எந்த மாதிரி இருக்கு, T20 ஓவராலா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் மகாரா கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ மகாரா கிரிக்கெட் கிரவுண்டோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த வெனோட பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 160+ அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு ஆவரேஜ் ஸ்கோராகவே வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ நல்ல அளவு பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரான வெனுவா தான் வந்து இருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் அந்த பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண நியூ பால்ல பவுல் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் வந்து தேய்மான விச்சு யூஸ் ஆக பால் நல்லாவே பழைய பால் ஆக அதுக்கப்புறம் ஸ்பின்னரோட ஹிட் அண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுல பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பேட்டிங்க்கு ஃபேவரா தான் இருக்கு. பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுங்க. போத்லயுமே ஃபாஸ்ட் பால் ஸ்பின்னர்ஸுக்கு தான், அதாவது பேட்டிங்க்கு போத் இன்னிங்ஸ் சப்போர்ட். இதுல பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்ட் பாலருக்கு தனியா சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னர்கள் இல்ல. ரெண்டு இன்னிங்ஸுமே ஃபாஸ்ட் பால் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணுவாங்க. பட் விக்கெட்டிங் ஆப்ஷன் அந்த அளவுக்கு பெருசா வந்து இருக்காது. போத் இன்னிங்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து ஒரு 10 விக்கெட், ஸோ 5 விக்கெட்ல 6 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு விக்கெட் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆக்சுவலா இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து நம்ம தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரோ ஃபண்டேசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா இருந்திருக்கும். நாட் ஓன்லி ஸ்மால் லீக், கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு இது பெஸ்டான ஆப்ஷனா இருந்திருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல நான் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 29 ரூபா 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போறேன். அதுல ஒரு 10,000 15,000 எனக்கு கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸல் ஆப் மினி கிராண்ட் லீக் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கும். காரணம் நம்ம எக்ஸல் ஆப்ல யூசர் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் நம்ம எக்ஸல் ஆப்ல நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா டாப் 5 ரேங்க்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஆகஸ்ட் 1ல இருந்து செப்டம்பர் 30 வரையும் இது வந்து நடக்கும். ஸோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மேட்ச்ல மட்டும் பிளே பண்ண கிடையாது. நீங்க எக்ஸல் ஆப்ல எந்த மேட்ச்ல வேணாலும் எந்த கான்டெஸ்ட்ல வேணாலும் வந்து பிளே பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட்டை பொறுத்து அவங்க கொடுக்குற பிரைசஸ் வந்து இருக்க போகுது. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்தா வெனு ரெக்கார்ட். ஸோ இந்த வெனுல T20 பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மேட்சஸ் எதுவும் நடக்கல. இந்த இதுல ஆவரேஜ் டொமஸ்டிக் லெவல் அந்த மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 165 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு பெரிய ஹிட் எதுவும் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 140க்குள்ள 2 முறையும் 140ல இருந்து 80க்குள்ள 5 முறையும் 180+ 3 முறை கிட்டத்தட்ட 150க்கு மேலதான் ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதிகமான ஸ்கோர்ஸ். இதுல பேலன்ஸ்டு பிட்ச் தான். ஸோ பேட்டிங் பவுலர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் டு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு 60% வின்னிங் ரேஷியோ வந்திருக்கு. செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஹெட்வெயிட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல 7 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆஸ்திரேலியா 6 மேட்சஸும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரே ஒரு மேட்சஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியா தான் டாப் ஆர்ல வந்து இருக்காங்க. அடுத்த ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துரும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. கேமரான் கிரீன், கின் மேக்ஸ்வெல், டிம் டேவிட், ஜென் ஆபட், பென் டிராசஸ், ஜஸ் ஹசில்வுட், நாதன் எலிஸ், ஆடன் ஜாம்பா. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியா டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் டீமா வந்து இருக்கு.
அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ் அண்ட் ரிக்கில்டன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. வேனடு டசன், ஆடம் மார்க்கம், ட்ரெஸ்டன் ஸ்ட்ரப், டெவல் பிரேவிஸ், ஜார்ஜ் லிண்டே, கேபின் போஸ், ரபாடா, லுங்கினிங்கிடி அண்ட் பீட்டர். ஸோ இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இதுல ரிக்கில்டன் தான் விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டீமை பொறுத்த இருக்கும். ஸோ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பவுலர்ஸுமே அவனோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம் மார்க்ரம் தான் இருக்காரு. ஸோ இதே லைனப்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 5 பவுலர் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. அதுல ஸ்பின்னர் ஆப்னர் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பெருசா இல்ல, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சம்திங் தான் இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் அந்த 5 பேர் தான் ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணிருக்காங்க வாய்ப்புகள் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஹேசில்வுட் 4 ஓவர், பென் ராசிஸ் 4 ஓவர், ஜாம்பா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அண்ட் ஜென் ஆபட் 3ல இருந்து 4 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிடுவாரு. நாதன் எலிஸ் அவர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணலாம். இதுல ஸ்பின்னர் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் 6th பவுலிங் ஆப்ஷன் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா கென் மேக்ஸ்வெல், அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பரேட் டீம்ல ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல அவங்க ஸ்டாட் சைஸ்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த ஒரு 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல ஒரு 20+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் மேட்சஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காருன்னு தான் சொன்னோம். பெருசா பேட்டிங் வந்து ஸ்கோர்ஸ் வந்து வரல. ஹெட்வேட்ல 11 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. 315 ரன் 45ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்திருக்கு. பவுலிங் பண்ணி 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ பெருசா பவுலிங் அவசரம் கிடைக்கல. ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் வந்து பவுல் பண்ணிருக்காரு. எல்லா மேட்சுமே பவுலிங் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஹெட்வேட்ல ஒரு 4 மேட்சஸ்ல 2 மேட்சஸ்ல 70+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வேட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். 2 டீமுக்குமே வெனு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். பெரிய அளவுக்கு இன்னர்ஸ் மேட்ச் இந்த வெனுல பிளே பண்ண கிடையாது. ஓவராலா ஒரு T20ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 21 மேட்சுக்கு 31ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. செகண்ட் மேட்ச்ல 46 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதுல 30ங்கிறது ஆவரேஜ். எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயரா வந்திருக்காரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பேட்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்ல. இல்ல 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்த டிராவிஸ் ஹெட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குங்க. 3 மேட்சஸ்ல 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட்வேட் ஆவரேஜ் ஸ்கோரும் நல்லாவே இருக்கு. அண்ட் ஓவராலா ஒரு ரெக்கார்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் தான் வந்து வச்சிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கு பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் கிடைக்க போறது கிடையாது. ஹை பர்சன்டேஜ் பிக் 89% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. போத் இன்னிங்ஸ்ல டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு 50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் இங்கிலீஷ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சேம் இதே லைனப்ஸ்ல 1 டவுன் தான் வராரு அப்படின்னா ஆக்சுவல் 100% போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இந்த டாப் 3லயே டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்க பிளேயர் T20 மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றவங்க டாப் 3 வர பிளேயர்ஸா இருந்தா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் மூலமாவே இந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது. அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆட வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாவே போதும். ஒரு 40-45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ரொம்ப சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பட்சத்துல ஜாஸ் இங்கிலீஷோட ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. ஹெட்வேட் ரெக்கார்ட் 22ங்கிறது 3 மேட்ச் பிளே பண்ணி ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஓவராலா T20 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஸ்கோர்ஸ் வச்சிருக்காரு. குயிக் ஃபயர் நாக் வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படிங்கும் போது போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். கேமரான் கிரீன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட். கிட்டத்தட்ட 4 ஃபாஸ்ட் பவுலர் மெயின் பவுலர்ஸும் 4 ஃபாஸ்ட் பவுலர் தான் போறாங்க. அதுலதான் பவுலர்ஸ் சேஞ்ச் ஆச்சு. ஒரு 2-3 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி லைனர்ஸ்ல தெரிஞ்சது அப்படின்னா நான் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ அப்ப கிரீன் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு 1 அல்லது 2 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப்லி ரீசனா அந்த மேட்சஸ்ல மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் ஒரு கொடுக்க கிடையாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் ரொம்ப சூப்பரான நாக்கு வந்து பிளே பண்ணிருக்காரு. லாஸ்டா வந்து 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல 35+ ரன்னுங்கிறது ஆவரேஜாவே வந்திருக்கு. ஹெட்வேட் வெனு ரெக்கார்ட் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்திருக்கு. ஆக்சுவல் எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாருங்க
கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா கேமரான் கிரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். லோ பர்சன்டேஜ் வெறும் 18% வந்து பிக் பண்ணிருக்காங்க. டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கென் மேக்ஸ்வெல் அவரோட செலக்டிங் பர்சன்டேஜ் 76% வரை பிக் பண்ணிருக்காங்க. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஸோ பேட்டிங்ல ஐபிஎல் மேட்சஸ் பார்த்தா தெரியும் ஃபார்ம்ல அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லைன்னு தான் சொல்லணும். பட் கென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஹோம் டீமுக்கு விளையாடும் போது, ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடும் போது கண்டிப்பா ஒரு ஸ்கில்ஸ் வேற லெவலில் இருக்கும். மற்ற இதுல போய் விளையாடுறதுக்கும் ஆஸ்திரேலியா டீம், அதாவது ஹோம் டீம்ல விளையாடுறதுக்கும் இருக்க ஸ்கில்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்ப பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா எனக்கு ஒரு 2 ஓவராச்சும் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கறேன். ஏன்னா ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போறாங்க. ஸோ அப்ப ஸ்பின்னரோட அட்டாக் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பா கென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு 2 ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பா கென் மேக்ஸ்வெல் பவுலிங் ஆப்ஷன் பண்ணிடுவாரு. அதுல ஒரு விக்கெட். ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வர டாப் 6ல ஒரு பேட்ஸ்மேனா இருக்காரு. அவர் வர டவுனுக்கு ஒரு குயிக் ஃபயர் ஆர்டர் பட்சத்துல ஒரு 15+ ரன் அடிச்சாவே போதும். ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கென் மேக்ஸ்வெல் நீங்க போத் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நீங்க போறீங்க அப்படின்னா ஸோ கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டிம் டேவிட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. லாஸ்டா அந்த மேட்சஸ்ல ஒரு 100+ ரன் T20 மேட்ச்ல ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து ஆடி பிளே பண்ணியிருந்தாரு. ஆனா டிம் டேவிட் இந்த மேட்ச் எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறாரு அப்படின்னா, நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேவரா ஒரு டீமை மேக் பண்றீங்க. ஆஸ்திரேலியா டாப் ஓவர்ல டக்கு டக்குன்னு விக்கெட் இழந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து ஒரு 13 ஓவருக்குள்ளாரே டிம் டேவிட் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாருன்னு நினைச்ச ஒரு டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டிம் டேவிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ பேட்டிங்ல ஒரு குயிக் ஃபார் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா ஒரு 1 சைட் மேட்ச் வந்து கொண்டு போயிருவாரு. ஏன்னா இப்ப லாஸ்ட் ஐபிஎல் மேட்ச்ல இருந்து அவரோட ஸ்கில்ஸ் சேஞ்ச் ஆகாம அதே லெவலில் தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாங்ல தான் வந்திருக்கும். ஸோ அப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்து ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக்கா ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு. இல்ல ஸ்மால் லீக்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் தான் வந்திருக்கும். ஏன்னா டாப் ஆர்டர்ல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்டிங் தான் வச்சிருக்காங்க. இந்த 4 பேர் விக்கெட் இழந்து அதுக்கப்புறம் கென் மேக்ஸ்வெல் அவருக்கு அப்புறம் தான் டிம் டேவிட் வருவார் அப்படிங்கிற பட்சத்துல பெருசா சேஃபான பிக்கா இருக்க மாட்டாரு. இந்த ஃபீல்டிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வேணா எதிர்பார்க்கலாம் போலியே. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் பென் டிராசிஸ் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் 3 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட். ஸோ இப்போ ஆவரேஜ் 1 விக்கெட், ஹையஸ்ட் விக்கெட் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வர்ட் வேணு இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. ஓவராலா ஃபர்ஸ்ட் போல் போடும்போது 7 மேட்சுக்கு 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா பென் டிராசிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ல போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா பென் டிராசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. 31% வரையும் அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஹாசில்வுட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ரீசன்ட் ஃபார்ம் வைஸா இருக்கட்டும் அவர் 17% 86% பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வர்ட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அண்ட் வெனு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓவராலா T20 பொறுத்த வரைக்கும் 31 மேட்ச் பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 45 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 21க்கு 22 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஹாசில்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேப்டன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்கன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கடைசி அந்த 20வது ஓவரை இவர் தான் வந்து போல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டெத் ஓவர்ல ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாரு டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஜென் ஆபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வர்ட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதுவும் லாஸ்டா இருந்த 3 மேட்ச் ஹெட்வர்ட்ல 5ல கடைசியா அந்த 3 மேட்ச்ல மட்டும் தான் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருந்திருக்காரு. ஒரே மேட்ச்ல 4 விக்கெட் அண்ட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஓவராலா இவரு ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜென் ஆபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர். இந்த மேட்ச் அவர் பிளே பண்றாருன்னா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாதன் எலிஸ் வெறும் 10% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் 2 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் இந்த மாதிரி ரீசன்ட் ஃபார்ம்ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹெட்வர்ட்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் பாருங்க 3 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு.
மற்ற மேட்ச்ல பெருசா அவருக்கு விக்கெட்ஸும் வந்து கிடைக்கல. ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 18 மேட்சுக்கு 31 விக்கெட், செகண்டா போல் பண்ணும்போது 7 மேட்சுக்கு 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இப்போ செகண்டா போல் பண்ணும்போது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்க கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மேட்சுக்கு 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இந்த இதுல பவுலர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்ல. இன்கேஸ் நான் சொல்றேன் இல்லையா, 2 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஃபாஸ்ட் பவுலர் தான் போறாங்க, அதெல்லாம் 3வது மெயின் ஃபாஸ்ட் பவுலர் நாதன் எலியஸ் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல வேற பிளேயர் தான் இருக்காங்க, இவர் 4th பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்காரு அப்படின்னா அவர் நீங்க விக்கெட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஆடம் சாம்பா 42% வரையும் பிக் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குங்க. நல்லாவே ஒரு பால் லெக் பிரேக் பவுலர், நல்லாவே டேர்ன் பண்ணி போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். மேட்சுக்கு மேட்ச் ஒண்ணுங்கிறது அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாரு. ஹெட்வெட்ல 7 மேட்சுக்கு 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. எக்னாமிக்ல 6 அப்படிங்கிற மாதிரி எக்னாமிக்ல வந்து போல் பண்ணிருக்காரு. அந்த 7ல ஒரு மேட்ச் தவிர்த்து மிச்சம் எல்லா மேட்ச்லுமே 2 விக்கெட் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு ஸ்பின்னருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும். ஆடம் சாம்பாக்கு தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அடுத்ததான் சவுத் ஆப்பிரிக்கா, இதுல பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ விக்கெட் கீப்பிங் இவர் பண்ண மாட்டாரு, ரெக்கில்டன் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. இவர் மேட்சஸ் எல்லாம் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். மேட்சஸ் கண்டிப்பா அவரோட ரீசன்ட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சஸ் அவரோட ஃபிளாப்பா தான் இருந்திருக்கும். செகண்ட் மேட்சஸ்ல இருந்தா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இவரோட பெருசா இம்பாக்ட் கொடுக்க தேவையில்லை. அவரை தவிர்த்து நீங்க மற்ற பிளேயரை கன்சல்ட் பண்ண போலாம். அண்ட் ரெக்கில்டன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. இவரோட ரீசன்ட் ஃபார்மும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 20, 13, 21 இந்த மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹெட்வெட் வெனு இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருந்திருக்கு. ஸோ ஓவராலா இவரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல T20ல 3 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. 49 ஆவரேஜ், 16 ரன் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 214 ரன்ங்கிறது ஆவரேஜ், 214 ரன் அடிச்சு 21ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்ப ரீசெண்ட் மேட்சஸ்ல இவர் ரீசெண்டா பிளே பண்ண மேட்சஸ் வச்சுல பார்க்கும்போது நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு. ஹை பர்சன்டேஜ் பிளேயர், விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க இவரை போத் இன்னிங்ஸ்மா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சிங்கிள் ஆப்ஷன் தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா, சேஸ் பண்றாங்க அப்படின்னா ரெக்கில்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வேனிட்டி டசன் ரீசன்ட் ஃபார்ம் 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட்வெட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 96 ரன், 16ங்கிறது ஒரு ஆவரேஜ். சோ 3 மேட்ச்ல வந்து 21, 24, 37 கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல வெறும் ஏர்லியாவே விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அவர் விக்கெட் இழந்தது பாத்தீங்கன்னா ஜென் ஆபட். சோ ஜென் ஆபட்டுக்கும் ரெக்கில்டனுக்கு வேனிட்டி டசனுக்கும் அந்த பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் பவர் பிளேல கூட அவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஜென் ஆபட் அண்ட் வேனிட்டி டசனுக்கு ஒரு சின்ன பேட்டில் வந்திருக்கும். நிறைய முறை அவர் தான் வந்து விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காரு. சோ அந்த பட்சத்துல அவர்கிட்ட சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர், லோ பர்சன்டேஜ் பிக் தான். கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும் வேணா டிஃபரன்ஸ் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஆடம் மாக்ரம் 80% வரையும் அவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பவுலிங்ல பெருசா இம்பாக்ட் வந்து கிடைக்கல. ஒரு விக்கெட், ஏதாவது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்லயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. இவரு ஹெட்வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 137 ரன், 34ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஆக்சுவல் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான். 30ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் நல்லாவே வந்து வச்சிருக்காரு ஹெட்வெட்ல. ஓவராலா T20 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு 26 மேட்ச் பிளே பண்ணி 796 ரன், 33ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. பிளஸ் 9 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க போது செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷனும் வந்து இருந்திருக்கு. இந்த மேட்ச் ஆடம் மாக்ரம் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா கொஞ்சம் டவுட்டா. அப்படி பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆடம் மாக்ரமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. அண்ட் டுவல் பிரேவிஸ், சோ இந்த ஒரே ஒரு இன்ட்டு தான் டுவல் பிரேவிஸ் 6th கடைசி பினிஷிங் உள்ள வராரா ட்ரெஸ்ட் ஸ்டெப் வரா அப்படிங்கிறது மட்டும் தான் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன். இன்கேஸ் டுவல் பிரேவிஸ் முன்னாடியே வராரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆனக்கூடிய ஒரு பிளேயர், வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடுவாரு. அவருக்கு ஒரு 10 பால் போதும் ஒரு 25-30+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவார். சோ அப்ப கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சேஃபான பிக். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பாருங்க 47, 35, 13, 13, 31. சோ அவர் கிடைக்கிற ஆப்ஷன் வச்சா கரெக்டா பயன்படுத்தி அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் முன்னாடியே விக்கெட் டாப்பர், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரா நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல டுவல் பிரேவிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. ஏன்னா டாப் ஆர்ல கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவர் ஏர்லியா பேட்டிங் ஆர்டர் வரும்போது அவர்கிட்ட ஒரு சூப்பரான நாக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச் தான் பொறுத்திருக்கும். சோ அப்ப என்னோட பர்சனல் கருத்து, இந்த மேட்ச் நான் டுவல் பிரேவிஸ் போத் இன்னிங்ஸ்ல இப்ப ட்ரை பண்ணுவேன். நீங்க சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ற அப்படின்னா சேஸ் பண்றாங்க அப்படின்னா டுவல் பிரேவிஸ்க்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் வந்து
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெஸ்டன் ஸ்டப் லாஸ்டா வந்து 5 மேட்சஸ்ல ஒரு 2 மேட்ச்ல ஒரு 40+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட்வெட்ல ஆவரேஜ் ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். வெறும் அதான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ட்ரெஸ்டன் ஸ்டப்புக்கு நீங்க ஒரு இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 23% வரைக்கும் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெஸ்டன் ஸ்டப் கடைசி இந்த பினிஷிங் ரோல எல்லாம் வராரு அப்படிங்கிற பட்சத்துல சேஸ் பண்ணும்போது கூட நீங்க இப்போ கொடுக்கலாம். உங்க ரெண்டு பேரோட லைனப்ஸ் எந்த ஆர்டர்ல வருது அப்படிங்கறத லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் கொடுக்குறேன். ட்ரெஸ்டன் ஸ்டப்புக்கு முன்னாடி டுவெல் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டுவெல் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்டன் ஸ்டப் வராங்க அவர் பெருசா கேன்சல் பண்ண தேவையில்லை. சோ செஸ் பண்ணும்போது கூட நான் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணாம 10ல ஒரு 2 டீம் இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல ட்ரெஸ்டன் ஸ்டப் தான் முன்னாடி வராரு அப்படின்னா ட்ரெஸ்டன் ஸ்டப் இம்பார்ட்டன் கொடுத்து டுவெல் பிளேயர்ஸ் நீங்க 50 டாப்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 23% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. பவுலிங்ல பெருசா விக்கெட் எதுவும் இல்லை, பேட்டிங்லயும் பெரிய ஆவரேஜ் எதுவும் இல்லை. செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேபின் போஸ் ரைட்டா மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இவரோட ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தாங்க இருக்கு. பேட்டிங்ல வந்து ஒரு 15-20+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. பவுலிங்ல சுத்தமா விக்கெட்டிங் ஆப்ஷனே இல்லைங்க. ரொம்ப போரா தான் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. அதுவும் 4 மேட்சுக்கு ஒரு, அதாவது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படி இல்லை, 2 மேட்சுக்கு ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஆக்சுவலா எனக்கு ஒரு ரீசன்ட் ஃபார்ம் ஒரு போரா தான் வந்திருக்கு. பட் இந்த வெரோட கண்டிஷன்லாம் பொறுக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் லுங்கி நிங்கிடி ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி அவருக்கு வந்து கிடைச்சிடும். அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஹெட்வெட்ல 7 மேட்ச்ல பிளே பண்ணி 2 மேட்சஸ்ல மட்டும் தான் அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நீங்க இவர் வந்து நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். இந்த மேட்ச் ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் ஒரு கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பீட்டர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஸ்பின்னர், ஒரே ஒரு பெருசா இம்பாக்ட் அவருக்கு வந்து கொடுக்க கிடையாது. ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாரு. இவரை நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ரபாடா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். 3 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்ப ஆவரேஜ் 1, ஹையஸ்ட் விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஹெட்வெட்ல 10 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது ஹெட்வெட்ல வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓவராலா இவரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 35 மேட்சுக்கு 34 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 30 மேட்சுக்கு 37 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்ப மேட்சுக்கு 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா லுங்கி மேல உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் ரபாடா கண்டிப்பா ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லுங்கி ரபாடா இவங்க 2 பேர் தான் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ண போறாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 பேருமே டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஏதோ ஒரு பிளேயர் மட்டும் தான் பொதிச்சா ட்ரை பண்ண வச்சீங்கன்னா அதெல்லாம் ரபாடா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஓகே, இப்ப 2 டீம் கூட பிளேயர்ஸ் வச்சுலாம் அவங்க ஸ்டாட்ஸ் வச்சுல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கென் மேக்ஸ்வெல் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் பவுல் பண்ணிடுவாரு. அவருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பவுலிங் ஆப்ஷன்ல ஏதாச்சும் பிளேயர்ஸ் கம்மியாறாங்க, வேற ஏதாவது பேட்டிங் ஆர்டர்ல இன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ இந்த ஆசில்வுட், பென் ராசிஸ், ஜெர்னாபெக் இந்த 3 பவுலர் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பவுலர்ஸ் ஏதாவது பண்ணா கேமரன் கிரீனுக்கு ஒரு வருஷம் கொடுத்து ட்ரை பண்ணிடுவாங்க. சோ ஆக்சுவலா லோ பர்சன்டேஜ் பிளேயர் கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு 2 டீம்ல வச்சு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆசில்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கேட்டாஸ்கர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் இங்கிலீஷ் கூட கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேட்டாஸ்கர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா அடம் மார்க்ரம்க்கு அவருக்கு ஒரு கேட்டாஸ்கர் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றாங்க ரபாடா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டுவல் பிரேவிஸ் ஒரு பேட்டிங்காக ஒரு டாப் ஆர்டர்ல வருது அப்படிங்கிற பட்சத்துல ட்ரெஸ்டன் ஸ்டப்புக்கு முன்னாடியே வராரு அப்படிங்கிற பட்சத்துல என்ன இருந்துச்சுன்னா அவரு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.